வணக்கம், இது தமிழ் வாசனை. நான் உங்கள் தோழி மதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பட்டு சாரியில் அதாவது பட்டு சாரியில் எப்படி நம்ம ப்ளவுஸ் பீட் தனியாக பிரித்து எடுக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது என்னங்க புதுசாக இருக்குது, புடவையை ப்ளவுஸ் பீட் பிரித்து எடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தானே, இதை பார்த்து தான் கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு சின்ன சின்ன விஷயமும் கண்டிப்பாக அவங்க பார்க்க வேண்டிய விஷயம்தான் இதெல்லாம். ஏன்னா சாரிங்கிறது வேறு நார்மலாக வரும், அதை கட் பண்ணி எடுத்துடலாம், அளவும் வரும். ஆனால் இது பட்டு சாரி அப்படின்னும் போது அதோட சாரியில் பார்த்தீங்கன்னா நமக்கு சுங்கு போடுறதுக்கான த்ரெட்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் கட் பண்ணணும். சாரி இப்போ சாரி டிசைன் பார்த்துக்குங்க. இதுதான் அந்த சாரியோட டிசைன் இது தான். கீழே இதை மாதிரி பார்டர் வருது, ரொம்ப நல்லா இருக்குது. மல்டிபிள் கலராக இருக்குது, அதாவது பிங்க்கும் இந்த கலரும் சேர்ந்து வருது. பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும். இதோட ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இதுதான், இந்த கலர் தான் ப்ளவுஸ் வருது. இது ப்ளவுஸ் வருது. இது முந்தானைக்கு இந்த பேட்டர்ன் வருது, ஃபுல் டிசைன் இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது சாரியோட பார்டரே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது, லென்த்து இந்த லெவலுக்கு இருக்குது. பத்தாவதுக்கு இதுக்கு மேலேயும் இந்த லெவலுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதுதான் ப்ளவுஸ் பீட் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ உங்களுக்கு இதை நான் பிரித்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இது ப்ளவுஸ்க்கு ப்ளவுஸ் பீட் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு பட்டு சாரிலையுமே. இது இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஏன் நம்ம கட் பண்ணுற விதம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் கடையிலலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டு சாரின்னு கிடையாது, நார்மலாகவே நீங்கள் பார்டர் சாரி எடுத்திங்கன்னா கடையில் கொடுத்தீங்கன்னா இந்த இது பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சுங்கு போடணும்ல, அதனால் என்ன பண்ணிவிடுவாங்க, இது ஃபுல்லாகவே அப்படியே கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சுங்கு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் உங்களுக்கு ப்ளவுஸ் வரைக்கும் சுங்கு இது த்ரெட் விட்டுட்டு ப்ளவுஸ் மட்டுமே நீங்கள் கட் பண்ணி எடுக்க சொல்லணும், சரிங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோவே போட்ட காரணமே அதுதான், தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. நிறைய டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னாதான் அவங்க அதை பார்ப்பாங்க, இல்லாட்டி பார்க்க மாட்டாங்க. பாருங்கள், ப்ளவுஸ்க்கு போயிடுது. இது முந்தான கலருக்கு போகுது, ஃபுல்லாக ஒர்க்கு தான், நல்லா இருக்குது. இதோட ப்ளவுஸ் நல்ல நம்ம கிராண்ட் ஒர்க்கு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது உடம்பு ஃபுல்லாகவே இதே மாதிரி. அப்புறம் இதுவும் சேர்ந்து வருது நமக்கு, வெறும் பர்பிள், அதாவது உள்ளே நம்ம ஃபோல்டு பண்ணுவோம்ல அதுக்கு இது கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபுல்லாகவே சரிகை ஒர்க்கு தான். இது காஞ்சிபுரம் பட்டு நெசஞ்சது, நெசவு பண்ணுவாங்கள்ல அந்த இடத்துல இருந்து அப்படியே வாங்கினது. முந்தானே ரொம்பவே நல்லா இருக்குது பாருங்கள். சரி, இதை எப்படி நான் கட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதோட பார்டர் டிசைனும் பார்த்துக்குங்க, பிங்க்கும் வருது. அடுத்தது ப்ளூ கலரும் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா பர்பிளும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக கோல்டன் ஒர்க்கு தான். பார்டர் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலி கைக்கும் இதே பார்டர் தான் வரும். பார்த்தீங்களா, இதுதான் கைக்கு இந்த பார்டர் வரும். இது இதே டிசைன் தான். ஆனால் நம்ம எந்த லெவலுக்கு டிசைன் கொடுத்து தைக்கிறோமோ அந்த லெவலுக்கு ப்ளவுஸ் ரியலி சொல்கிறேன் சூப்பராக இருக்கும். நான் அப்படி என்ன டிசைனில் கொடுத்து தைக்கிறேன்றதோ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்து இந்த சுங்கு நம்ம பார்த்திங்கன்னா நிறைய மாடலில் போடலாம், ஒரே மெத்தடுன்னு கிடையாது, நிறையவே போடலாம். நம்மளே ஈஸியாக மெத்தடில் கற்றுட்டு போடலாம். இதுவும் எப்படி போடுறது நான் கற்றுக் கொடுக்குறேன். இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் நம்ம பார்க்கலாம்.
எப்பவுமே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த துணி உங்கள் கையில் வருதோ அதுக்கு நீங்கள் முதல்ல கட் பண்ணாமல் என்ன டிசைனில் இருக்குது, என்ன மாடலில் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் இதுதான். இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா தான் நமக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஐடியா கிடைக்கும். இதுன்னு இல்லை, எந்த ஒரு துணி நீங்கள் சுடிதார் ப்ளவுஸ் எதுனாலும் சரி நீங்கள் பார்க்கணும், ஃபஸ்ட்டு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பிரித்து பார்க்காம நீங்கள் அப்படியே டெய்லர் கடையில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ளவுஸ் இந்த மாடலில் வேணும்னு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க இதெல்லாம் போட மாட்டாங்க, சரிங்களா? இதை அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு தூக்கி போட்டு அவங்க அழகாக ப்ளவுஸ் மட்டும் உங்களுக்கு தைச்சி இதை மடித்து ஓரம் அடித்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் வேலையே. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிறையவே நான் பார்த்துருக்கேன், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான், அதாவது என்னோடய அனுபவங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ இதை வந்து நாம் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, இதில் இருந்து ப்ளவுஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கு கொடுத்துருவாங்க. பட்டு செல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி 1 மீட்டருக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் ப்ளவுஸு, நமக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. சுங்குக்கும் வந்து கொடுத்துருக்காங்க, இவ்வளோ சைஸ் கொடுத்துருக்காங்க, லென்த்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க. சுங்கு வந்து நமக்கு நம்மளே போடுற மாதிரி இருந்தோன்னா நமக்கு லென்த்து வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கலாம். அது எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சில வீடியோ அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து நம்ம லென்த்தாக நம்மளே போட்டுக்கலாம், சரிங்களா? ஆனால் இங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம இதையவே போட்டுக்கலாம். ஏன்னா பட்டு சேலை அப்படின்னும் போது நம்ம இதில் இருக்கிறத போடுறதே கொஞ்சம் பெஸ்ட் ஒர்க்காக இருக்கும், நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடாமல். ஆனால் இதிலவே வந்து நம்ம வந்து நிறைய மாடலில் நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சிருச்சு இதுதானிட்டு, அதனால் கரெக்டாக இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோல்டன் த்ரெட்டெல்லாம் வருதா, இந்த த்ரெட்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியே நமக்கு வெட்டணும். அதாவது ப்ளவுஸுக்கு கீழே வெட்டினாலும் நமக்கு நாட் யூஸ் தான், கண்டிப்பாக அது வந்து நமக்கு உதவாது, பயன்படவே படாது. அதனால் த்ரெட்டு பார்த்தீங்கன்னா பட்டு சேலையில் எப்பவுமே இதை மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த லைனிங்கில் த்ரெட் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். பிங்க் கலரில் இருக்குது, தெரியுதுங்களா? பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்துக்குங்க, இது எந்த லெவலுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, அதுக்கு கீழேயும் ஒன்று இருக்குது, அதுக்கு கீழேயும் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் நமக்கு அளவு, இந்த த்ரெட்டு தான் நமக்கு அளவே நம்ம பார்த்துக்கணும். அப்போ வந்து லாஸ்ட்டாக இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, இந்த த்ரெட்டு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இந்த த்ரெட் எந்த லெவலுக்கு இருக்கோ அந்த லெவலுக்கு இந்த ப்ளவுஸ் பிட்டை நம்ம கட் பண்ணணும். நீங்கள் அடையாளம் எடுக்க வேணாம், இந்த இதுன்னு பார்க்க வேணாம். பார்த்தீங்களா, கட் பண்ணதும் த்ரெட் வருது பார்த்தீங்களா, சுங்குல இருந்து தானாகவே கலண்டி வருதா த்ரெட்டு. இதை மாதிரி இழை வந்து வரும் பட்டு சேலையில். அதனால தான் நம்ம வந்து இந்த நூல் அடையாளத்தை பார்த்து நம்மளே சுங்கு போடலாம், டிசைனாகவும் நம்ம கொடுக்கலாம். நார்மலாக நீங்கள் கடையில் கொடுத்து போட்டிங்கன்னா ஒரு 150-200 நார்மலுக்கே ஆகும். கொஞ்சம் டிசைனாக அதாவது போடணும், ஃபேன்சியாக போடணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கேற்ற ரேட்க்கு போடுவாங்க. ஆனால் நீங்கள் எப்பவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் கடையில் இதை மாதிரி கொடுக்கும்போது இதை மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல்லுங்கள், அவங்கக்கிட்ட சொல்லியே கொடுக்கணும். சாரியில் வந்து சுங்கு போடுறதுக்கான இது இருக்குது, எனக்கு சுங்கு போட்டு கொடுங்க, சேர்த்து கட் பண்ணாதீங்க, ப்ளவுஸ் வரைக்கும் தனியாக கட் பண்ணுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அவங்க பார்ப்பாங்க, சரிங்களா? ஒரு சில டெய்லர் பார்த்து தான் சொல்கிறாங்க, ஆனாலும் நிறைய வந்து அப்படி நடக்கிறது கிடையாது. நம்ம தான் வந்து முன்னெச்சரிக்கை எல்லாத்துலேயுமே நம்ம தான் இருக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இந்த நூல் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துடணும், ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுத்துடணும். இதை வந்து நான் சுங்கு எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். போடும்போது அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம போடலாம், என்ன மாடலில் நம்ம போடலாம் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ ப்ளவுஸ் பீட் வந்து கட் பண்ணியாச்சு. இப்படி தான் பட்டு சேலைக்கெல்லாம் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்து கட் பண்ணணும். உங்களுக்கு எதை புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உபயோகமாக தான் இருக்கும்.
ஏன்னா நிறைய டிப்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். பாருங்கள், நம்ம சேனல் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ் வாசனை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் நான் பிகினர்ஸ்க்காக நிறைய போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களால் அடுத்தவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அப்படியே ரொம்ப பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.